இன்னைக்கு நம்ம படிக்க போறது புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். யாரோட புதுசா வந்திருக்கிறாங்க, அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிடலாம். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் நம்ம படிக்க போறது ஞாபக புஸ்தகம். சரிங்களா? ஞாபக புஸ்தகத்தை குறித்தா நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். நம்ம போன வாரம் எது குறித்து படிச்சோம்? புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? போன வாரம் நம்ம படிச்சோம். நம்ம இன்றைக்கு ஞாபக புஸ்தகத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா பேர் என்ன? எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம். அந்த ராஜாவின் பேர் என்ன? ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்ஷியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். சரிங்களா? இங்க ஒரு ராஜா இருக்காரு. அவர் பேர் என்ன? அகாஸ்வேரு. அவர் எந்த ராஜ்யத்தை அவரு ஆளுகை செய்யறாரு? பெர்ஷியா மேதிய ராஜ்யத்தை ஆளுகை செய்யறாரு. சரிங்களா? இந்த ராஜாவின் காலகட்டத்துல ஒரு பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு. என்ன பழக்கம் தெரியுங்களா? எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல 1-3 வசனம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல 1-3 வசனத்தை பாருங்களேன். அவங்களுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், எந்த ராஜா? இந்த அகாஸ்வேரு ராஜா நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜா சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ராஜாக்கு நித்திரை வராத என்ன செஞ்சாரா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவங்களை எழுதியிருப்பாங்க. அப்ப அதை ராஜா வாசிக்க சொல்றார். வாசிக்கும் போது என்ன நடந்துச்சு பாருங்களேன். 2வது வசனம் 3வது வசனம். அப்பொழுது வாசல் காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. சரிங்களா? என்ன வாசிக்கப்பட்டுச்சு? அந்த புத்தகத்துல என்ன எழுதி இருந்துச்சு? ராஜாவினுடைய வாசற்காவல 2 பேர். யாரு? பிக்தானாவும் தேரேசும். அவங்க என்ன நினைச்சாங்க? எப்படியாவது ராஜாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்கிறாங்க. இது யார் கேள்விப்பட்டா? யாருக்கு தெரிய வந்துச்சு? மொர்தகாய் கேள்விப்படுறாரு, தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே அதை யாருக்கு அறிவிக்கிறாங்க? ராஜாவுக்கு என்ன அறிவிக்கிறாங்க. ராஜா தப்பிக்கப்படுறாரு. சரிங்களா? இப்ப ராஜா கேட்கிறாரு, இந்த 3ஆம் வசனம். இப்ப மொர்தகாய் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு, அப்படித்தானமா? இப்ப அதுக்கு ராஜா கேட்கிறாரு. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். சரிங்களா? அப்ப ராஜா கேட்கிறாரு, இப்ப மொர்தகாய்க்கு ஏதாவது கனம் பண்ணாங்களா, ஏதாவது மேன்மை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அந்த புத்தகத்துல என்ன எழுதி இருந்துச்சு? மொர்தகாய் செஞ்ச நல்ல காரியங்கள் அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. இப்ப ராஜா அதை வாசிக்க சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ராஜா என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. அதுதான் ராஜா 6வது வசனத்துல கேட்கிறாரு. 6வது வசனத்துல ஆமோன் உள்ள வந்த போது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். சரிங்களா? 8வது வசனம் பாருங்களேன். 7, 8. ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பெற வேண்டும். சரிங்களா? அப்ப ராஜா சமுத்திர புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருந்துச்சு? மொர்தகாய் செஞ்ச நல்ல குணம் அதுல எழுதி இருந்துச்சு. அப்ப ராஜா அதை கேட்ட உடனே எப்படியாவது என்ன செய்யணும்? மொர்தகாய்க்கு கனம் பண்ணணும். அவரை என்ன செய்யணும்? அவருக்கு வேண்டிய தக்க பலனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா அங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்ப பாருங்களேன், இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு ராஜாவே என்ன ஒரு காரியத்தை பின்பற்றி வந்தாங்க? எப்படியாவது நல்ல காரியங்களை புஸ்தகத்துல என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். அதை என்ன செய்யணும்? வாசிக்கப்பட்டு அது யாரெல்லாம் நல்ல காரியங்கள் செய்திருக்காங்களோ அவங்களுக்கு கனத்தை ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் யாருக்கு இருந்துச்சு? இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு இருந்துச்சு. சரிங்களா? அப்ப பூமியில உள்ள ராஜாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல குணம், நன்மை செய்தவங்களுக்கு தக்க பலனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா பரலோக ராஜாக்கு அந்த குணம் இருக்குமா இருக்காதா?
அதை தான் நம்ம படிக்கிறோம். அதை எங்க படிக்கிறோம்? நம்ம பிரசங்கி புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். பிரசங்கி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் பாருங்களேன். பிரசங்கி புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன படிக்கிறோம்? ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாத்தீங்களா என்ன சொல்றாங்க ஆண்டவர்? ஒவ்வொரு கிரிய, அது எதுவா இருந்தாலும், நன்மையானாலும், அப்ப நம்ம நன்மை செய்த ஒவ்வொரு கிரியையும், அந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவாங்களா? நியாயத்துல கொண்டு வருவாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மையை கூட, அந்த வசனம் சொல்லுது ஒவ்வொரு கிரியையும், சரிங்களா, சிங்குலர்ல அழகா சொல்லுது ஒவ்வொரு கிரியும், ஒரு நன்மையை கூட ஆண்டவர் விட போறது இல்லை. எங்க கொண்டு வர போறாங்களா? நியாயஸ்தானத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாங்க? கொண்டு வர போறாங்க. சரிங்களா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? மனுஷன் தான் மறந்து போயிருவோம், அப்படித்தானே? தேவன் மறக்கிறவர் கிடையாது. இன்னொரு வசனம் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 5ல 10வது வசனம் பாருங்க. 10வது வசனம் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10. பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப அழகா சொல்லுதுல. அவனவன் செய்த நன்மைக்காவது, எதுக்கா? எதுக்கா? தக்க பலனை அடையும்படிக்கு. ஆண்டவர் ஏற்ற பலனை, நம்ம நன்மை செய்தோம் என்று சொன்னா நம்ம காட் எப்படிப்பட்ட காட்? ஹி ரிவார்ட்ஸ் அஸ். நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காட். அவ்வளவு அருமையான ஒரு தகப்பன் நமக்கு. சரிங்களா? தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். எவ்வளவு பாசமுள்ள ஒரு தகப்பன்! நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் காட் நோட்ஸ். தேவன் என்ன செய்வாங்க? அதை அவரு குறித்து வைத்து தேவன் தக்க பலன் நமக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் நமக்கு நம்ம படிக்கிறோம். இப்ப என்னென்ன காரியங்கள்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும்? என்னென்ன காரியங்கள்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும்? சரிங்களா? ஒரு 10 பாயிண்ட் நம்ம படிக்க போறோம். எத்தனை பாயிண்ட்ஸ் படிக்க போறோம்? 10 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட் படிக்க போறோம். அதுல முதல் பாயிண்ட் எங்க இருக்குது அப்படின்னா, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல 17, 18 நீங்க என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். முதல் பாயிண்ட் மல்கியா 3:16 பாருங்களேன். அங்கதான் அந்த வார்த்தை ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்ற வார்த்தை வருது. சரிங்களா? அதுல பாருங்களேன் என்ன எழுதப்பட்டிருக்கும்? 16ல பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வாங்க, கர்த்தர் கவனித்து கேட்பார். பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரை ஒருவர் ஒருவரோட ஒருவர் பேசும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் கவனித்து கேட்பாங்களாம். பாருங்களேன், இன்னொரு வசனமும் இருக்குது. எங்க இருக்குது? 2 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Chronicles chapter 16 verse 9. அங்க நம்ம என்ன படிக்கிறோம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு காணப்படுறாங்களோ அவங்கள யார் பார்த்துட்டு இருக்கிறா? கர்த்தருடைய கண்கள் செஞ்சுட்டு இருக்கிறான். பூமி எங்கும், பூமி எங்கும் யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? காட் வாட்சஸ். ஒவ்வொரு நீதிமானையும் அவங்க என்னென்ன நன்மைகள் செய்யறாங்களோ அது தேவன் என்ன செய்யறாங்க? பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப மல்கியா 3:16 என்ன படிச்சோம்? மல்கியா 3:16 கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவருக்கு ஒருவர் ஒருவருடைய ஒருவர் பேசிக்கொள்வாங்க. என்ன பேசிக்கொள்வாங்க பாருங்களேன். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். பாருங்க, இப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கவனித்து கேட்கிறாரு இல்லையா? அவர் நமக்கு உதவி செய்யறாரு. என் பிள்ளை என்ன பேசுறாங்கன்னு கவனித்து கேட்கிறாரு. இந்த ஜூம்ல இப்ப நம்ம எத்தனை பேர் தான் இருக்கிறோம்? 3 பேர் இருக்கிறோம். இப்ப நம்ம நினைக்கலாம் யாருமே இல்லை அப்படின்னு. ஆனா யார் கேட்டுட்டு இருக்கிறா? பரலோகமே கேட்டு. கர்த்தர் கவனித்து கேட்பார். இப்ப நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், அங்க யார்கிட்டயாவது நன்மையான காரியங்களை நம்ம ஷேர் பண்றோம், அவங்களோட ப்ரேயர் பண்றோம், அவங்க என்ன செய்வாங்களாம்? கவனித்து கேட்பார். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறோம், நம்ம அங்க வரக்கூடிய நோயாளிகள்கிட்ட சில வார்த்தைகள் நன்மையான காரியங்களை பேசுறோம், ஆண்டவர் என்ன செய்வாங்க? கவனித்து கேட்பார். அந்த வசனம் பாருங்களேன். கர்த்தர் கவனித்து கேட்பார்,
கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும். எதை கவனித்து கேட்பாரா? இவங்க எதை தியானிப்பாங்கன்னு பாருங்க. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். பாத்தீங்களா? எதை தியானிப்பாங்களா கர்த்தருக்கு பயந்தவங்க? அவருடைய நாமம். அப்படித்தானப்பா? நாமம்னா என்ன? யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல பாருங்க. யாத்திராகம் 34ல 5வது வசனம் 6வது வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். சரிங்களா? நாமத்தை கூறினார். என்ன நாமம்? 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதையும் சத்தியமுள்ள தேவன். இருக்குதுங்களா? அப்ப ஆண்டவர் இங்க அவருடைய நாமம்னா எதை சொல்றாரு? இரக்கம், கிருப, நீடிய சாந்தம், மகாதயை. அப்ப நாமம்னா என்னது? தேவனுடைய குணம். அப்ப அங்க மல்கியா 3:16ல கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்களாமா? மல்கியா 3:16ல கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன செய்வாங்க? அவருடைய நாமத்தை தியானிப்பாங்க. நாமம்னா என்னது? அவருடைய குணம். சரிங்களா? தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், எப்படியெல்லாம் மன்னிக்க கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணத்தை தியானிப்பாங்க. அடிக்கடி சொல்லுவேன்ல, எந்த அளவுக்கு தேவனுடைய குணத்தை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய குணத்தை தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு நமக்கு ஜாஸ்தி ஆயிரும், அன்பு நமக்கு அதிகமாயிரும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப நம்ம அப்பா அம்மாவை ஏன் நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்? அவங்களுக்கு குறித்த நல்ல குணம் நம்முடைய மனசுல இருக்குது. அப்படித்தானமா? அதே போல தேவனை குறித்த நல்ல குணம் நம்மளை எப்படிலாம் வழி நடத்திட்டு வந்தாரு, எப்படியெல்லாம் காத்தாரு அப்படின்னு சொல்ற நல்ல குணம் நம்முடைய மனசுல இருதயத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவரை நேசிப்போம், அவரை நம்ம என்ன செய்வோம்? அன்பு கூறுவோம். சரிங்களா? பாருங்களேன், இங்க மோசே என்ன சொல்றாரு பாருங்க. ஆணுடைய குணத்தை குறித்து எப்படிலாம் பேசுறாரு பாருங்களேன். உபாகம் புஸ்தகம் போங்க. உபாகம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் போங்களேன். உபாகம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் போங்களேன். ஆணுடைய குணத்தை குறித்து மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 29ல இருந்து படிக்கலாம் பாருங்களேன். 29ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 31 பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. பாத்தீங்களா? ஆண்டவருடைய குணத்தை குறித்து பேசுறார். யார் பேசுறா? மோசே பேசுறார். எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரு தெரியுமா? எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்றாரு தெரியுமா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். பாத்தீங்களா? எவ்வளவு அழகா மோசே தேவனுடைய குணத்தை குறித்து அங்க பேசுறாரு இல்லைங்களா? அப்ப கர்த்தருக்கு பயந்தவங்க தேவனுடைய குணம், தேவன் எப்படி வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குணத்தை குறித்து அவங்க என்ன செய்வாங்க? தியானிப்பாங்க. அப்ப இந்த தியானிக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் ஆண்டவர் எதிர எழுதி வச்சிருக்கிறாங்க. எதிர எழுதி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர்? அங்க ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க அதை பேசிக் கொள்வார்களாம். யாரு? கர்த்தருக்கு பயந்தவங்க அதை பேசுவாங்களாம். தேவன் என்னென்ன காரியம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பாருங்களேன், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் லூக்கா புஸ்தகம். லூக்கா புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல 14-15. லூக் சாப்டர் 24 verses 14 and 15. இங்க பாருங்களேன், கர்த்தருடைய கண்கள் எப்படிலாம் உலாவுது, எப்படி கவனித்து கேட்பார் அப்படின்னு பாருங்களேன். லூக்கா 24:14-15 பாருங்களேன். இங்க 2 பேரு எம்மாவுக்கு போகிற வழியில எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு போறாங்க. அங்க 2 பேரு எதை பேசுறாங்க?
அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. லூக்கா 24 14வது வசனத்துல, போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவருடைய ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். பாத்தீங்களா? இவங்க 2 பேர் யாரும் எதை குறித்து பேசிட்டு போறாங்க? எதை குறித்து பேசிட்டு போறாங்க? இயேசுனுடைய அந்த பாடு மரணங்களை குறித்தும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்க என்ன செய்றாங்க? பேசிக்கொண்டு போறாங்க. பேசிக்கொண்டு போகும்போது யாரு சேர்ந்துக்கிட்டா? இயேசுதாமே அவரோட சேர்ந்துட்டாங்க. இது இவங்க எப்ப பேசுறாங்க? அந்த எம்மாவுக்கு போற வழியில அவங்க பேசுறாங்க. சரிங்களா? அந்த வழியில அவங்க பேசுறாங்க. அப்ப ஏசப்பா குறித்து பேசும்போது ஆண்டவர் அவங்களோட சேர்றாங்க. பாருங்களேன், 17வது வசனம் பாருங்களேன். 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்க துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து, பாத்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று அவரு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப அவங்க வழியில போகும்போது இந்த காரியங்கள்லாம் அவங்க என்ன செய்றாங்க? பேசுறாங்க. யார் சேர்ந்துட்டா? ஏசப்பா பேசுறாங்க. எங்க இருந்து எங்க டிராவல் பண்றாங்க? எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு அவங்க போறாங்க. 13வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எருசலேம்ல இருந்து எங்க போறாங்க? எம்மாவுக்கு போறாங்க. போற வழியில அவங்க ஏசப்பா குறித்து பேசுறாங்க. யார் சேர்ந்துட்டா? ஜீசஸ் சேர்ந்துட்டா. நம்ம திடீர்னு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறோம். சரிங்களா? பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறோம். நம்ம எப்படி போறோம்? ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல போகும்போது இப்ப எதை குறித்து பேச போறோம்? எதை பேசுவோம்? பாத்தீங்களா? ஆனா யாரெல்லாம் எங்க பயணத்துல ஏசப்பா எங்களோட கூட இருக்கணும், சரிங்களா, எங்க ஜேர்னில எங்க பயணத்துல ஏசப்பா எங்க கூட இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அவங்க யாரை குறித்து பேசுவாங்க? யாரு மனசுக்குள்ள ஏசப்பா இருக்கிறாங்களோ அவங்க ஏசப்பா குறித்து பேசுவாங்க. சரிங்களா? அவங்க மனசுக்குள்ள ஏசப்பா உண்மையிலே இருந்தாங்கன்னா டிராவல்ல கூட போற வழியில எதை குறித்து யாரை குறித்து பேசுவாங்க? ஏசப்பா குறித்து பேசுவாங்க. யார் கவனித்து கேட்பா? கர்த்தர் கவனித்து கேட்பார். வெறும் கவனித்து கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவார் அந்த ஜேர்னில. இப்ப இந்த இந்த அதிகாரத்துல நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணாரா இல்லையா? அப்படியே அவங்களோட கூட கிராமத்துக்கு போனாரு. கடைசியில அவங்களோட தங்கினாரு. இருக்கா அந்த வசனம்? 29வது வசனம். 29ல அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப என்ன படிக்கிறோம் நம்ம? ஆண்டவரை குறித்து நம்ம பேசும்போது அவர் நம்மோட கூட தங்குவாரு. நம்மோட கூட நம்ம பேசுறதை கவனித்து கேட்பாரு. நம்மோட கூட அவர் என்ன செய்வாரு? வருவாரு. சரிங்களா? அது எவ்வளவு பெரிய நமக்கு உற்சாகம். நம்ம கேட்போம்ல, ஆண்டவரே என்ன கேட்போம் நம்ம? நான் இந்த ஊருக்கு போறேன், உங்க சமூகம் என் முன்பாக அடுத்து சொல்றாங்க. ஆண்டு ஆசை என்ன தெரியுமா? அவர் முன்பாக போறது மாத்திரம் இல்ல, நம்ம கூட வரணும் என்பது அவருடைய ஆசை. அதான் நம்ம தெய்வம். சரிங்களா? இவ்வளவு அழகான ஒரு தெய்வம். அப்ப பாயிண்ட் நம்பர் 1, முதல் பாயிண்ட் என்னது? நம்ம அவரை குறித்து நம்ம பேசும்போது அதை என்ன செய்வாரா தேவன்? ஞாபக புஸ்தகத்துல எப்ப பேசணும், என்ன பேசணும், அவரை குறித்து என்ன பேசணும், சரிங்களா? வழியில சில பேர் நினைப்பாங்க ஏதோ புல்பீட்ல பேசினாதான் ஆண்டவர் குறிச்சு வைப்பாரு. அப்படி இல்லம்மா. சரிங்களா? பிரசங்க பீடத்துல நின்று பேசினாதான் ஆண்டவர் கேட்பார். அப்படி இல்லை. இங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வழியில இருந்து பேசிட்டு போறாங்க, ஆண்டவர் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? எப்பனாலும். அதனால நான் அடிக்கடி சொல்றேன், புல்பீட் வந்து ஒரு லீஸ்ட் பிளேஸ் டு ஷேர் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வசனத்தை ஒருத்தர் பிரசங்கிப்பதற்கு பிலிப்பீட்லாம், புல்பீட்லாம் அது கடைசி இடம் தான். அது புல்பீட்லாம். சரிங்களா? நான் இன்னைக்கு எல்லாருடைய கண்கள் இங்க தான் இருக்குது. புல்பீட் மேலதான் இருக்குது. புல்பீட் இல்லாட்டா சர்ச்சுக்கே வர மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு அப்படித்தானே? வழியில நடந்து போகும்போது அவரை குறித்து பேசினா அவர் நம்மோட கூட இருக்கிறார். இதெல்லாம் முக்கியம் நமக்கு. அவருடைய பிரசனை நம்மோட கூட இருக்கிறதெல்லாம் முக்கியம். அப்படித்தானமா? அப்ப ஆண்டவர் அதையும் என்ன செய்வாராம்? அவர் குறித்து வைப்பார். அவரு குறிச்சு வைப்பாரு என்பதை படிக்கிறோம்.
ப்ரோக்ராம் ஷீட்ல ஜூம் மீட்டிங்னு நம்ம போடும்போது அது யாரு ஸ்பீக்கரு அப்படின்னு அங்க பேர் வந்துடணும். அந்த பேர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா ஞாபக புஸ்தகத்துல என் பேரும் ஆண்டவரும் எழுதியிருக்கிறாரு. அப்படித்தானே? ஆண்டு எவ்வளவு எவ்வளவு ஒரு அழகுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்ணலாம் அவரை குறித்து. அப்படித்தானமா? எவ்வளவு சந்தோஷமா, நம்ம கவலைப்படையே தேவையில்லை. நான் 6 மாசமா பிரசங்கமே பண்ணல. ஆனா அந்த 6 மாசம் நம்ம எவ்வளவு முறை நன்மையான காரியங்களை யார்ட்டையாவது ஷேர் பண்ணியிருப்போம். ஆண்டவருடைய குணத்தை குறித்து தியானிச்சிருப்போம். ஆண்டவருடைய குணத்தை குறித்து பேசியிருப்போம். ஆண்டவர் அதாங்க எழுதி வச்சிருக்கிறார். அது எவ்வளவு முக்கியம் நமக்கு. இப்படித்தானே? இந்த ஞாபக புஸ்தகம் நமக்கு எவ்வளவு நம்பிக்கை தருதுல்ல? எவ்வளவு நமக்கு நம்பிக்கை தருதுல்ல? பேசுங்கப்பா, புல்பிட்டா போய் பேசுங்கப்பா. வீட்டுல இருந்து நான் ஆண்டவர் குறித்து பேசினாலே, நடந்து போகும்போது ஆண்டவர் குறித்து பேசினாலே, என் ஆண்டவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருப்பா. நான் எவ்வளவு சந்தோஷப்படணும், எவ்வளவு சந்தோஷப்படணும். நான் கவலையே பட தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போறேன், ஒரு வீட்டை போய் அவங்க போய் சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் சொல்றேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர் சொல்றேன். அதை கூட ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருப்பார். சரிங்களா? நம்ம ஆண்டவருடைய குணத்தை தியானிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன செய்யறாங்க? அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது காரியம் எபிரேயர் 6 10வது வசனம். எபிரேயர் 6 10வது வசனம் பாருங்களேன். எபிரேயர் 10வது வசனம் ரொம்ப அழகான வசனம், எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததிலையும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? என்ன பாயிண்ட் அப்படி தெரியுமா? லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர்கள் அல்லவே. என்ன அர்த்தம்? ஆண்டவர் எதை மறக்க மாட்டாராம்? அன்பின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்களா? மறக்க மாட்டாங்க. சரிங்களாமா? நம்ம அன்பினால செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மறக்க மாட்டாங்க. அத சொல்றாரு, உங்கள் கிரியையும் என்னது இங்க பாருங்க, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த. இப்ப பரிசுத்தவான்களுக்கு சில நன்மையான காரியங்களை நீங்க செய்றீங்க, அன்போடு நீங்க செய்றீங்க. ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு என்று சொல்லி அன்போடு சில நல்ல காரியங்களை நீங்க செய்றீங்க. அன்பின் பிரயாசத்தை அதை என்ன செய்ய மாட்டாரா? தேவன் என்ன செய்ய மாட்டாரா? மறக்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு உதாரணம் போங்க. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் போங்க. 42வது வசனம். என்னுடைய அம்மா இந்த வசனத்தை எனக்கு இந்த வசனத்தை மறக்கவே முடியாது. நானு ஆஸ்பத்திரியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த முழு நேரம் ஊழியத்துல இருந்தோம்ல, அப்ப இந்த விபிஎஸ் நடக்கும் தெரியுமா? விபிஎஸ் நடக்கும்போது என்னையும் ஒரு அண்ணா, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு கிட்னி டிசீஸ்ல கிட்னி ஃபெயிலியர் அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னோட ஒரு 2 வயசு தான் மூத்தவங்க. அவங்களையும் என்னையும் ஒரு கிராமத்துல விட்டுட்டு போனாங்க. எதுக்குன்னா விபிஎஸ் நடத்துவதற்கு. விட்டுட்டு போகும்போது எங்களுக்கு சமைக்கிறதுக்கோ அங்கெல்லாம் வசதி கிடையாது. அப்ப அங்க இருக்கிற விசுவாசிகள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இந்த 2 பிள்ளைங்க இவ்வளவு நாடு விபிஎஸ் நடத்த போறாங்க, நீங்க தான் இவங்களை பார்த்துக்கணும். அப்ப இந்த வசனத்தை வாசித்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க. என்னால அது மறக்கவே முடியாது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 40 இருந்து படிக்கலாமா? 40ல இருந்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். சரிங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இப்ப 42 பாருங்க. 42, 41 நம்ம பின்னாடி படிக்க போறோம். 42 பாருங்க. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு மறக்கவே கூடாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? சீஷன் என்ற நாமத்து நிமித்தம் இந்த சிறியர்ல ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம். சரிங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒரு கலசம் தண்ணீர்
கொடுத்தாலும் அதற்கு உரிய பலனை நீங்க அடையாம போக மாட்டீங்க. வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறோம்ல, அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாரு. பாத்தீங்களா? அப்ப அந்த ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கறதே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன செய்வார் ஆண்டவர்? எழுதி வைப்பாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார் நியாயசனத்துக்கு முன்பாக அந்த நன்மையை. ஒரு கலசம் தண்ணி, ஒரு ஊழியத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறோம்ல, நமக்கு நம்முடைய கஷ்டத்திலையும் அந்த ஊழியத்துக்கு நம்ம உதவி செய்யறோம்ல, அந்த நல்ல காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? எழுதி வைப்பாரு. ஊழியக்காரங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிறோம்ல, அந்த உணவு கொடுக்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த ஞாபக புத்தகத்துல எழுதி வைப்பாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கலசம் தண்ணி, பாத்தீங்களா? எவ்ரி ஸ்மால் ஆக்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைங்களா. எவ்ரி ஸ்மால் ஆக்ட் காட் ரைட்ஸ் அண்ட் நோட்ஸ் அண்ட் மென்ஷன்ஸ் தி புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ். ஒவ்வொரு சின்ன சிறிய செயல்களையும், நான் சொல்ற சின்ன சிறியது நம்ம நினைக்கிறோம் பெரிய செயல்களை தான் ஆண்டவர் நோட் பண்ணுவார் நினைக்கிறோம். படிக்க போறோம், பின்னாடி கூட படிக்க போறோம். எவ்ரி ஸ்மால் ஆக்ட், சின்ன காரியத்தை கூட. சில நேரங்களில் நம்ம வேலைக்கு போவோம், ஒருத்தங்க பசியா இருப்பாங்க, நம்ம காலையில சாப்பிட்டுருப்போம், ஆனா மதியம் சாப்பாடு கொண்டு வந்திருப்போம், ஆனா ஒருத்தங்க பசியா இருப்பாங்க, அந்த சாப்பாடு அப்படியே கொடுக்குறோம். பாத்தீங்களா? நீங்க சாப்பிட்டுக்கங்க, பரவாயில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி உதவி செய்யறோம்ல. எவ்ரி ஸ்மால் ஆக்ட், சின்ன சின்ன காரியம். சில நேரத்துல பேங்க்குக்கு போகும்போது கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க நம்மளோட உதவி கேட்பாங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா கேட்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏடிஎம்ல கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறீங்களா? சின்ன சின்ன ஆக்ட் ஆண்டவர் என்ன செய்வாங்க? அதை குறித்து வைப்பாங்க. வசனம் சொல்லுது, தக்க பலனை அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பா அடையாம போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரிங்களா? இன்னொரு வசனம் பாருங்களேன், மத்தேயு 25ஆம் அதிகாரம். இதுல அழகா இருக்கு பாருங்க, ஆண்டவர் எப்படி எல்லாம் அதை நோட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 25ஆம் அதிகாரத்துல இங்க 2 கூட்டம் இருக்குது. வலது பக்கம் இடது பக்கம் 2 கூட்டம், செம்மறியாடு வெள்ளாடு, அப்படித்தானே? 32 verse 32, மேத்யூ சாப்டர் 25 verse 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். சரிங்களா? 2 கூட்டம் இருக்கிறாங்க. என்னென்ன கூட்டம்? செம்மறியாடு இருக்குது, வெள்ளாடு இருக்குது, வலது பக்கம் இடது பக்கம் 2 கூட்டம் இருக்கிறாங்க. இப்ப இந்த 2 கூட்டத்துல இந்த வலது பக்கம் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த வசனம் எப்போ வருது? இந்த வசனம் எப்போ அவர் பிரிப்பாராம்? 31 பாருங்க, verse 31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தவராய் சகல பரிசுத்த தூதரோட கூட வரும்போது எப்ப நடக்குது? 2ஆம் வருகையில ஆண்டவர் 2 கூட்டமா பிரிக்கிறாரு. செம்மறியாடு வெள்ளாடு, வலது பக்கம் இடது பக்கம். இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க யாருன்னு பாருங்களேன், அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து, பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உமக்கு பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உமக்கு தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். 38. எப்பொழுது உம்முடைய அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உண்மை வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களின் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு புரியுதா? எதெல்லாம் குறித்து பேசுதுமா? எதெல்லாம் குறித்து பேசுது? 35ல பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய காரியம், தாகமா இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். சரிங்களா? அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல, வாங்க எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கங்க, எங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். 36ல வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம், அவங்க வஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய காரியம்.
வியாதியில இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில சிக்கா இருக்கிறாங்க, வீட்டுல சிக்கா இருக்கிறாங்க, அவங்கள போய் நம்ம பாக்குறோம்ல, அந்த காரியம். ஜெயில இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த இந்த மாதிரி எல்லா காரியத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? நோட் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ஆண்டவர் இதெல்லாம் மறக்க மாட்டாருமா. தேவன் இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. சரிங்களா? சில நேரங்கள் நம்ம வீட்டுல நம்முடைய சொந்தங்களை சேர்த்து வைக்கிறோம்ல, நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம வீட்டுல வைக்கிறோம்ல, அவங்கள வச்சு எத்தனை வருஷம் அவங்கள அன்போடு பாசத்தோடு நடத்துறோம். அவங்க சில பேர் வந்து நான் அநேக வீட்டுல பார்த்துருக்கிறேன். சில பேர் வந்து அவங்க அவங்க ஊரு ஒரு வில்லேஜ்ல இருக்கும். அவங்க சிட்டில படிக்க வந்திருப்பாங்க. படிக்க வரும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல அவங்க தங்கி இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. 4 வருஷம்னாலும் சரி, எத்தனை வருஷம்னாலும் அவங்களுடைய உணவை கொடுத்து அவங்கள அவ்வளவு அழகா சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. சேர்த்து கொண்டேன் எல்லாவற்றையும் காட் நோட்ஸ் தான். ஒருவேளை அவங்க அதை மதிக்காட்டாலும், அவங்க அதை பெருசா நினைக்காட்டாலும், தேவன் எல்லாவற்றையும் காட் நோட்ஸ் தான். வஸ்திரம் இல்லையா? வஸ்திரம். வஸ்திரம் கொடுக்குறோம்ல, நம்ம ஒரு புது ட்ரெஸ் பிறந்த நாளுக்கு நமக்கு வாங்கின ட்ரெஸ் அவங்க போய் கொடுக்குறோமா? வச்சுக்கோங்க. இத்தனை வருஷம் என்னை ஆண்டவர் சுகமா பார்த்துட்டாரு, நீங்க இந்த வஸ்திரத்தை வச்சுக்கோங்க. சாப்பாடு கொடுக்குறோம்ல, எல்லாத்தையும், தாகமா இருக்கிற தண்ணீர் கொடுக்குறோம்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்துல நோட் பண்ணி வச்சிருக்கிறார். பாத்தீங்களா? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் காட் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அங்க பவுல் என்ன சொல்றாரு? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் அங்க என்ன சொல்றாங்க? அவர் அநீதி கிடையாது, அவர் அநீதி உள்ளவர் கிடையாதுப்பா. நீ செஞ்ச நன்மையை மறக்கிறதற்கு அவர் யார் கிடையாது? அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னும் படிக்க போறோம். அந்த வசனத்துல எல்லாம் எடுத்துக்கங்க. இன்னும் நம்ம 11, 12 படிக்க போறோம். முக்கியமான வசனம். இப்ப எபிரேயர் 6ல 10 படிச்சீங்களா? 10ல என்ன படிக்கிறோம்? ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது. யார் தான் மறப்பா? நம்ம தான் மறப்போம். மனுஷன் தான் மறந்து அவங்க மேல குறையா பேசுவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லாத வசனம் சொல்லுது, அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. He is not unrighteous to forget our good things. மனுஷன் மறந்துடுவான், அது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் மறக்க மாட்டேன். பாருங்க, இப்ப 11, 12 பாருங்க. 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். நீங்கள் இப்ப சொல்றாரு பவுலு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றியவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்ற ஆசையாய் இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாரு பவுலு? எப்பா, ஆண்டவரு நீங்க செஞ்ச நன்மைய அவர் மறக்க மாட்டாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க? முடிவு பரியந்தமும் ஜாக்கிரதையா நீங்க அப்படி என்ன செய்யுங்க? செய்யுங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்ம டிஸ்கரேஜ்லாம் ஆக தேவையில்லைங்க. சோர்ந்து போகலாம் தேவையில்லை. அவர் மறக்க மாட்டாரு. நீங்க முடிவு பரிந்தமும் நீங்க அப்படி என்ன செய்யுங்க? செய்யுங்க அப்படின்னு சொல்லி பவுலு அங்க நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆண்டவர் மறப்பாரா? தேவன் மறக்க மாட்டாரு. அப்ப பாயிண்ட் நம்பர் 2 என்னது? முதலாவது பாயிண்ட் என்னது? நம்ம என்ன படிச்சோம்? நம்ம அவருடைய குணத்தை குறித்து தியானிக்கும் போது, பேசும்போது, வழியில பேசும்போது, சரிங்களா, ஆண்டவர் என்ன செய்வாரு? குறித்து வைத்துக் கொள்வாரு. 2வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம, அன்பின் செயல்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம செய்த ஒவ்வொரு அன்பின் செயல்களையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 3 நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா 13, 14 பாருங்க. என் தேவனே, இங்க நெகேமியா என்ன சொல்றாரு பாருங்க. நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தரணும். சரிங்களா? எதை குலைத்து போடாதுங்கன்னு சொல்றாரு? எதை குலைத்து போடாதுங்க? நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல். அப்ப எதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரா?
ஆலயத்துக்காக செய்த நற்கிரியைகள். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? குட் திங்ஸ் ஃபார் த சர்ச். அப்ப அவர் சொல்றார், ஆலயத்துக்காக அதன் முறைமைகளுக்காக செய்த நற்கிரியைகளை என்ன செய்யுங்க, நீ குலைத்து போடாம அத நீங்க நினைத்தரலாம். பாருங்களேன், ஒரு சில உதாரணத்தை பார்க்க. லெட்ஸ் கோ டு நெகேமியா. நெகேமியா 3ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். 3ஆம் அதிகாரத்துல இங்க இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த அதிகாரம் முழுவதும் ஆலயத்தினுடைய வாசிக்கலாம். வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம், நெகேமியா chapter 3 verse 1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசியும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேலியின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார்கள். பாத்தீங்களா? எதை கட்டுறாங்க? கட்டி அவங்க என்ன செஞ்சாங்க? பிரதிஷ்டை பண்ணினாங்க. வாசலை, உங்களுக்கு புரியுதுங்களா? வாசலை கட்டுறாங்க, கதவை வைக்கிறாங்க. அப்ப இந்த ஆலயத்துக்கு என்று அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்களேன். இரண்டாவது வசனம் பேர் இருக்கா? அவங்க பேர் இருக்கா? எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரின் குமாரனாகிய சக்கூர் கட்டினார்கள். மீன் வாசலை அசனேவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். பாத்தீங்களா? அப்புறம் பாருங்களேன், அப்படி 4ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அருகே கேகாவின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமோத் பழுது பார்த்து கட்டினான். சரிங்களா? அவர்கள் அருகே மொசபேலின் குமாரனாகிய மேராவின் மகன் மெசுலாம் பழுது பார்த்து கட்டினான். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யார் பேர் எழுதப்பட்டிருக்குது? யாரெல்லாம் வாசலை கட்டினாங்களோ, யாரெல்லாம் கதவை வச்சாங்களோ, யாரெல்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ, பழுது பார்த்தாங்களோ, எல்லாருடைய பெயருமே இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நீங்க நேரம் இருக்கும்போது நீங்க எடுத்து வாசிங்க. இந்த அதிகாரம் முழுவதும் 32 வசனம் வரைக்கும் பழுது பார்த்து கட்டினான். சரிங்களா? அப்ப தேவனுடைய ஆலயம் இல்ல அந்த நகரம், அந்த வாசல், அது இடிப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த சமயத்துல யாரெல்லாம் பழுது பார்த்து கட்டினாங்களோ எல்லாருடைய பெயர்களும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? நோட் டவுன் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப ஆண்டவர் நோட் டவுன் பண்ணுவாரா? ஆலயத்துல ஏதோ ஒரு காரியம் ரிப்பேர் ஆகி கிடக்குது, அதை நம்ம பழுது பார்த்து கட்டுறோம், கதவை மாட்டணும், சரிங்களா, வாசல்ல கட்டணும், ஆண்டவர் நோட் பண்ணுவாரா? அதாங்க நெகேமியா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்காக நான் செய்த ஒவ்வொரு நன்மையையும் நீங்க என்ன செஞ்சிடாதுங்க? குலைத்து போட்டுறாதுங்க. அதில் முறைமைகள், ஆலயத்துடைய ஆர்டர்ஸ், 2 காரியம் சொல்றாரு. அப்படிதானே? நெகேமியா 13:14. ஒண்ணு வந்து ஆலயத்துக்காகவும் சொல்ல, அடுத்தது அதின் முறைமைகள், அது எப்படி நடக்கணும், அந்த ஆலயம் எப்படி செயல்படணும், பாடல் குழு எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரா கொண்டு போறோம்ல, எல்லாத்தையும் who notes down? ஆண்டவரு என்ன செய்வாரா? நோட் பண்ணி வைப்பாங்க. மனுஷன் ஒருவேளை பார்க்காம இருக்கலாம். மனுஷன் நீ ஒண்ணும் பண்ணல, இந்த ஆலயத்துக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எல்லாத்தையும், ஆலயத்துக்காக நம்ம செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும், என்ன நன்மையான காரியங்களை நம்ம செய்திருக்கிறோமோ எல்லாத்தையும் காட் நோட்ஸ் டவுன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த ஞாபக புத்தகத்துல தேவன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதான் நெகேமியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க? நினைத்தருளும் ஆண்டவரே, அதை நீர் என்ன செய்யும்? நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அங்க நெகேமியா என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. சரிங்களா? நம்ம நம்ம சோர்ந்து போக அவசியம் இல்லை. அநேக சமயத்துல ஆலயத்துக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம், எவ்வளவு தியாக செயல்களை ஈடுபட்டு இருப்போம். அப்படிதானே? எல்லாத்தையும் காட் நோட்ஸ் தான். எவ்வளவு டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியாம, எவ்வளவு டைம் அவனோட ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாங்க. அது சுயநலத்தோடு செய்யறோமா, அது அன்பின் பிரயாசத்தோடு செய்யறோமா, அதான் முக்கியம். அன்பின் பிரயாசத்தோடு நம்ம செய்யறோமா, எல்லாத்தையும் காட் நோட்ஸ் டவுன். சரிங்களா? நாலாவது பாயிண்ட்.
இந்த எபிரேயர் புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எப்ப எழுதப்பட்டுச்சு? இது எழுதினவர் யாரு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பவுல் எழுதினார், அப்படிதானமா? இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு சில காரியம் எழுதுறாரு. இத வேத வாக்கியங்களை எழுதினவங்க எல்லாம் யாரால ஏவப்பட்டு எழுதினாங்க? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு எழுதினாங்க. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல பவுல் யாரை குறித்து எழுதியிருக்காரு தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து எழுதியிருக்கிறாரு? அங்க அவர் எங்க இருந்து ஆரம்பிப்பார் தெரியுமா? இந்த உலகம் எப்படிதான் உண்டாக்கப்பட்டுச்சு, அங்க ஆபேலு, காயினு, ஏனோக்கு, ஆபிரகாம்னு சொல்லி அப்படியே எழுதுவார், அப்படிதானமா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இந்த சம்பவங்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்துச்சு. இப்ப இங்க புதிய ஏற்பாட்டுல யார் எழுதுறா? பவுல் எழுதுறாரு. பவுல் யாருடைய ஏவுதலினால் எழுதுறாரு? ஆவியானவருடைய ஏவுதலினால் அவர் எழுதுறாரு. எழுதும் போது பழைய ஏற்பாட்டுல ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4000 வருஷம் பழைய ஏற்பாடு, 4000 வருஷம் புதிய ஏற்பாடு, 2000 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த காரியத்தை ஆவியானவர் யாரு? பவுல் வழியா அங்க எழுதுறாங்க. அப்ப தேவன் பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்த அந்த காரியத்தெல்லாம் மனதில் வைத்திருக்காரா இல்லையா? பவுலுக்கு தெரியுமா? அதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பவுலுக்கு தெரியுமா? பவுலுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் அதை பவுல்கிட்ட ஏவுறார். என்ன ஏவுனார்? எந்த நல்ல காரியத்தை ஆண்டவர் ஏவி எழுதினார் சொல்லி நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் நம்பர் 4, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 17ல இருந்து படிக்க போறோம். 17, 18, 19. 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்பின தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என்ன என்ன நல்ல காரியம்? 4000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். 4000 வருஷம் அந்த காலகட்டத்தில் நடந்த காரியம். என்ன காரியம்? 17, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, சரிங்களா? சோதிக்கப்பட்டார். யார் சோதிக்கப்பட்டாரு? யார் பரிசுக்கப்பட்டாரு? ஆபிரகாம் சோதிக்கப்பட்டாருப்பா, பரிசுக்கப்பட்டாரு. இப்ப அவர் என்ன செஞ்சாரு? மரித்தோரில் இருந்தும் தேவன் ஏன் எப்படி ஆபிரகாமால ஈசாக்க கொடுக்க முடிஞ்சிச்சு? என்ன நம்பினாரு? அதான் அந்த வசனம் சொல்லுது, 18ஆம் வசனம். மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அவர் மரிச்சா ஆபிரகாம் ஒருவேளை ஈசாக்கு செத்தா கூட ஆண்டவர் உயிரோடி கொண்டு வந்துருவார்ப்பா. அந்த விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதான் சொல்லுது, மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் எண்ணி தனக்கு ஒரே பேராவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். சரி, என்ன அப்ப? இப்ப சொல்லுங்க, எதை ஆண்டவரை குறிச்சு வச்சிருந்தாரு? அப்ப 4000 வருஷம் அப்ப நடந்த சம்பவங்களை எதை குறிச்சு வச்சிருந்தாரு? ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தேவன் என்ன செஞ்சாங்க? எழுதி வச்சிருந்தாங்க. எவ்ரி டெம்டேஷன் தட் வாஸ் ஓவர்கம், ஜெயம் கொள்ளப்பட்ட ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு பரீட்சையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாங்கம்மா? ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருந்தாங்க. அதனாலதான் இங்க என்ன செய்யறாங்க? இங்க பவுலுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஆவியானவர் என்ன செய்யறாரு? இவர் ஆண்டவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆண்டவருக்காகவா நமக்காகவா? படிச்சோம் போன வாரமே, ஜீவ புஸ்தகம் யாருக்காக படிச்சோம்? இந்த புஸ்தகங்கள், நியாய சங்கத்துல வரக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் ஆண்டவருக்காகவா? அவரால் எதுவும் ஞாபகத்தில் வைக்க முடியாது அதுக்காகவா? இல்ல, அதெல்லாம் யாருக்காக? நமக்காக, சரிங்களா? நமக்காக. ஏன்னா அந்த நியாய தீர்ப்புல யாரும் இருக்க போறா? பரிசுத்தவான்களே இருக்க போறாங்க, அப்படிதானமா? சோ அவங்களும் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர், அப்படிதானே? சரிங்களா? சரி, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஜெயிக்கப்பட்ட ஒவ்வொரு சோதனையையும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? எழுதி வைக்கிறாங்க, சரிங்களா? சினிமா படம் பாக்குறதுக்கு சாத்தா சோதிப்பான். அந்த நேரத்துல ஆண்டுடைய பிள்ளைங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே
நான் பார்க்க கூடாது, எனக்கு வெற்றி கொடும், எனக்கு ஜெயத்தை கொடும், என் கண்களை கர்த்தாவே நீர் மாற்றும், என் இருதயத்தை சுத்தம் பண்ணும், இந்த மனதை சுத்தம் பண்ணும் அப்படின்னு ஜோம் பண்ணி அந்த சினிமா படத்தை பார்க்காம ஜெயிப்பாங்க பாருங்க, அதை ஆண்டவர் எழுதி வைப்பார். கோபம் அப்படியே உள்ளத்துல அப்படியே சாத்தான் தூண்டுவான், கோபப்படு எரிச்சல் அடை அப்படின்னு தூண்டுவான். அந்த சமயத்துல தேவ பிள்ளைங்க உடனே போய் ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இதை என்னால ஜெயிக்க முடியாதுப்பா, இந்த கோபத்தை ஜெயிக்க முடியாதுப்பா, இந்த எரிச்சலை ஜெயிக்க முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்கல்ல, ஜோம் பண்ணி வெற்றி பெறுவாங்கல்ல, அதை ஆண்டவர் எழுதி வைப்பார். ஜெயிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எழுதி வைப்பார். சரிங்களா? அப்ப நம்ம ஜெயிக்கிறோமா? நம்ம சோதனையை ஜெயிக்கிறோமா? ஆண்டவர் அங்க எழுதி வைக்கிறாரா? சரிங்களா? சரி, அது எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். ஜோசப், யோசேப்பு ஜெயிச்சாரா இல்லையா? அது ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரா? கண்டிப்பா. சரிங்களா? ஜெயிக்கப்பட்ட ஒவ்வொரு சோதனை தேவன் அங்க என்ன செய்வாங்க? எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா? 5வது பாயிண்ட், கிறிஸ்துவுக்காக செய்த தியாக செயல்கள். கிறிஸ்துவுக்காக செய்த தியாக செயல்கள் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? every sacrifice that was made for Christ, every sacrifice that was made for Christ, கிறிஸ்துவுக்காக செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகம். அதே அதிகாரம் பாருங்க, ஹீப்ரூஸ், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாங்க. எபிரேயர் 11 24 25 26. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 24 25 26. இங்க பாருங்களேன், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இருக்குங்களாமா, தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாத்தீங்களா? மோசே என்ன செஞ்சாரா? துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராம். He chose to suffer for Christ. நம்மளா தெரிந்து கொள்றோமா? ஐயோ, ஒரு நாள் நான் ஓய்வு நாளுக்கு வேலைக்கு போகாம இருந்தா என் சம்பளம் போயிருமே அப்படின்னு தான் யோசிக்கிறோம். ஆனா அந்த சஃபரிங்க சூஸ் பண்றோமா? யார் சூஸ் பண்ணா? மோசஸ். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாரா. He chose. நம்ம சூஸ் பண்ணுவோமா? கிரைஸ்டுக்காக அந்த சஃபரிங்க பரவாயில்ல, ஒருவேளை எக்ஸாம் எழுதாம முடிஞ்சாலும் அது சஃபரிங் தான், அப்படிதானே? அந்த சஃபரிங்கை சூஸ் பண்றோமா? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டாரா. எதுக்கு தெரிந்து கொண்டாரா? verse 26 பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. கார் விட்டுருவாரா அவங்கள? வசனம் சொல்லுது, இனி வரும் பலன், அவங்களுக்கு ஆண்டவர் பலன் என்ன செய்வாங்களா? கொடுப்பாங்க. அதான் சொல்றாரு மோசே. ஆனா துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டாராம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினாராம். பாத்தீங்களா? பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கு பாருங்க, ஒரு பலத்தை கொடுத்த வசனம். கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்காக என்னை எல்லாரும் தப்பா பேசுறாங்களா, கிறிஸ்துவுக்காக எல்லாரும் என்னை மோசமா பேசுறாங்களா, பரவாயில்ல, அத அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரு? மோசே. இத ஆண்டவர் பாருங்க எப்ப ரெக்கார்ட் பண்றாரு. பாத்தீங்களா? இத எப்ப ரெக்கார்ட் பண்றாரு? ஆண்டவர் மறந்துட்டாரா? மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தாராம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்துல அனுபவிப்பதையே. பார்வோனுடைய அரச வேலை இருந்தா எல்லாம் கிடைச்சிருக்கும், நினைச்ச நேரம் சாப்பாடு, தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்படணுமா? அங்க வனாந்தரத்துல தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, அப்படித்தானே? ஆனா அதை அவர் தெரிந்து கொண்டாராம். கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவர் என்ன செஞ்சாரா? எண்ணினாரா. He chose that. அதான் ஆண்டவர் குறிச்சு வச்சிருந்தாரு. சரிங்களா? every sacrifice that we make for Christ, கிறிஸ்துவுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாக செயல்களும், தியாகம் அது எதுவா இருக்கட்டும், பசி, பட்டினி, சரிங்களா? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுதுங்கல்ல, ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 36வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன சஃபரிங் அண்டர்கோ பண்ணாலும் காட் என்ன செய்றாங்க? எழுதி வைக்கிறாங்க. சரிங்களா? 6வது பாயிண்ட் நம்பர் 6. 6வது பாயிண்ட் பெறுவோமா? 6வது பாயிண்ட் சங்கீத புஸ்தகம் 56வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீத புஸ்தகம்
56வது சங்கீதம் 8வது வசனம் போங்க. எவ்ரி டியர்ஸ், நம்ம சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 56:8. 56:8 பாருங்களேன். என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறீர். பாத்தீங்களா? என் அலைச்சல்கள் அலைச்சல்கள் நினைக்கிறோம்ல, ஆண்டருக்காக அங்க இங்க அலைஞ்சிட்டே வர்றோம். அவ்வளவு தூரம் போகணுமா? ஆண்டு சொல்றாரு, என் அலைச்சல்களை தேவர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. கணக்குல இருக்குது. பாத்தீங்களா? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்களுக்காக அழுது ஜெபம் பண்றோமா? அந்த கண்ணீரை ஆண்டவர் நோட் பண்றாரு. ஆத்தும பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்றோமா? ஆத்தும பாரத்தோடு. சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம் 4வது வசனம் பாருங்களேன். 4வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுக்கிறான், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். பாத்தீங்களா? கண்ணீரோடு விதைக்கிறாங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க கண்ணீரோடு சத்தியத்தை சொல்றாங்க, பாரத்தோடு சொல்றாங்க, கண்ணீரோடு விதைக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும், அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் கண்ணீரை உம்முடைய குருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. சில ஊழியக்காரங்க, சில விசுவாச பிள்ளைங்க பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமண காரியத்துக்காக, பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருடைய கணக்கில் இருக்கிறது. சில பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா ஆண்டவர்களை நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. அவங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்றாரு? நோட் பண்றாரு. சில நேரங்களில் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாம கண்ணீர் வடிக்கிறோம்ல, என்னால ஜெயிக்க முடியலையே ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே, என்னால வேதவசத்தை வாசிக்க முடியலையே ஆண்டவரேன்னு சொல்லி அநேக என்னால இந்த சோதனையை ஜெயிக்க முடியலப்பா, என்னால காலையில எழும்பி ஜெபிக்க முடியலன்னு சொல்லி அநேக பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. God writes down everything. சில பேர் ஜெபிக்கிறாங்களா கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த குணம் எனக்கு வேணும்பா, உண்மை நேசிக்க முடியலையே ஆண்டவரே, உண்மை அன்பு கூற முடியலையே. God notes down every good things. தேவன் என்ன செய்றாங்க? ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? எழுதி வைக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளவு பாசமுள்ள நம்ம தகப்பன். சரிங்களா? நம்ம கண்ணீரை இன்னைக்கு அநேக பேர் நோட் பண்ண மாட்டாங்க. நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய காரியத்தை அநேக பேர் நோட் பண்ண மாட்டாங்க. பட் God notes down. சரிங்களா? நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம், எவ்வளவு பாரத்தோடு ஜெபம் பண்றோம் ஆண்டவருக்கு தெரியும். சில மக்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ல, அந்த கண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? தேவன் எழுதி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் காடு குறிச்சு வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சிந்தக்கூடிய கண்ணீர் அவருக்கு தெரியும். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சரிங்களா? பவுல் என்ன சொல்றாரு? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். சில நேரத்துல என் பிள்ளை மாறணும், என் மனைவி மாறணும், என் அப்பா அம்மா மாறணும், என் விசுவாசியம் மாறணும் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வேதனையை ஆண்டவர் என்ன செய்றாரு? குறித்து வைப்பாரு. கண்டிப்பா ஆண்டவர் குறிச்சு வைப்பாரு. சரிங்களா? பாரத்தோடு ஏறக்கூடிய ஒவ்வொரு ஜெபம், பாரத்தோடு ஏறக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் சும்மா விட போறது கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் கண்ணீரை விட்டுருவாரா? சங்கீத புஸ்தகத்துல அந்த வசனம் என்ன படிக்கிறோம்? 126:4 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். கெம்பீரத்தோட அறுப்பாங்க, விடமாட்டார் ஆண்டவர். நம்ம ரிசல்ட் குறித்து ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம வேலை என்ன அப்படின்னா கண்ணீரோடு விதைக்கிறது நம்ம வேலை. அவர் சொல்றாரு, அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். விடமாட்டார் ஆண்டவர். கம்பீரத்தோட அவன் என்ன செய்வான்? திரும்பி வருவான். சரிங்களா? ஆண்டவர் விடமாட்டாருங்க. கண்ணீரோடு ஏற்கக்கூடிய ஜெபம், எவ்ரி டியர்ஸ் God notes down. எவ்ரி டியர்ஸ் God notes down. மனுஷனுக்கு அது பெருசா இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு? அதை நோட் பண்றாரு.
சரிங்களா? ஆண்டவர் நோட் பண்றாரு. நம்ம ஜெபத்தை ஆண்டவர் நோட் பண்றாரா? கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் நோட் பண்றாரா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் போங்களேன். அங்க ஒருத்தர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார் பாருங்களேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் போங்களேன். 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக 2 Kings chapter 20 verse 3 உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். என்ன செய்றாரு? நினைத்தருளுங்க ஆண்டவரே, உங்க பார்வைக்கு நலமானதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். பாத்தீங்களா? அழுகிறாரு. 4வது வசனம் பாருங்க. ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே பாருங்க, அவன் கண்ணீரோடு அழுகிறான். பாருங்க, ஏசையா சொல்லிட்டு அவர் பாதி முற்றத்தை கூட தாண்டல. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்ப ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தாரா இல்லையா? அந்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாத்தீங்களா? அவன் என்ன சொல்றாரு? உன் விண்ணப்பத்தை கேட்டப்பா, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. விட்டுருவாரு ஆண்டவர்? அவன் பாதி முற்றத்துக்கு போக முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன்ப்பா, உன்னை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன் அப்படின்னு. சரிங்களா? ஆண்டவர் விட மாட்டாருங்க. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்றோமா? எத்தனை பேரு பாரத்தோடு கண்ணீரோடு எதையே விதைக்கிறோம்? எத்தனை பேர் பாரத்தோடு இன்னைக்கு நம்ம கணவருக்காக ஜெபம் பண்றோம், பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றோம், ஊழியத்துக்காக ஜெபம் பண்றோம். இந்த பாரம் தான் நமக்கு வேணும். கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம, ஆண்டவரே, நான் பாரத்தோடி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அந்த பாரம், இயேசுவோட கண்ணீர் விட்டார், அப்படித்தானே? அவருக்கு என்ன பாரம் அது? அவர் போட்டுல பரலோகத்துல அவர் சுத்தி இருக்கக்கூடிய தூதரோடு சந்தோஷமா இருந்திருக்கலாம். எதுக்கு நம்மளெல்லாம் தேடி வரணும்? அவர் போட்டுல ஜாயா சிங்காசனத்துல பரிசுத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவு ஜாயா இருந்திருக்கலாம். ஆனா பாரம், 99 ஆடுகள் இருக்கிறது முக்கியம் இல்ல, அந்த ஒரு ஆடுக்கு மேல இருக்கக்கூடிய பாரம். நம்ம வீட்டுல 2 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் சரியில்லை. அந்த ஒரு ஆடு மேல அந்த பாரம், விசுவாசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாரம் ஆண்டவர் இடமாட்டார். கம்பீரத்தோடு அறுக்கிறதுக்கு உதவி செய்வார். ஆனா கண்ணீரோடு நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். நம்ம பிரச்சனை என்னன்னா கண்ணீரே இருக்க, பாரத்தோட இன்னைக்கு விதைக்க மாட்டாங்க. ஏதோ ஊழியமா சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், சத்தியத்தை சொல்லிட்டு போகலாம், அதனாலதான் ரிசல்ட்டே இல்லை. கண்ணீரோடு விதைக்கணும். நான் இந்த லாஸ்ட் மந்த் ஒரிசா, போன வாரம் ஒரிசாவுக்கு போயிருந்தேன்ல, அங்க இருக்கக்கூடிய பாஸ்டர் என்ன நினைச்சார் அப்படின்னா, ட்ரெடிஷனல் மீட்டிங் மாதிரி நினைச்சார். ட்ரெடிஷனல் மீட்டிங் எப்படி தெரியுமா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடணும், 10 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும், 2 மெசேஜ் நடத்தணும், சாப்பிட்டோமா 4 மணிக்கு எல்லாரையும் அனுப்பிடணும், முடிஞ்சு போச்சு மீட்டிங். அவர் இப்பதான் எங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் எங்க அந்த செக்ஷன் பிரசிடென்ட் மீட் பண்றாங்க. இப்போ அவர் என்கிட்ட கேட்கிறார், டைம் என்ன பால் மீன் அப்படின்னு கேட்கிறார். நான் சொன்னேன், டைமை பதிலாக நீங்க அவங்கள்ட்ட சொல்லவே சொல்லாதுங்க. ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு எழுப்புவோம். நான் காலையில 5 மணிக்கு எழுப்புவோம். மத்தியானம் உபவாச ஜப கூட்டம் இருக்கும். நைட் 8 மணிக்கு தான் விடுவோம். நாங்க நைட் 8 மணிக்கு தான் விடுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரெடிஷ்னல் மீட்டிங் மாதிரி நடத்திட்டு போட்டோ எடுத்துட்டு நாங்க மீட்டிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக வரல. ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட் பேர்டனோடு உள்ள வந்திருக்கிறோம். நாங்க ஒரு பெரிய பாரத்தோடி வந்திருக்கிறோம். அதனால 3 நாள் மீட்டிங்ல செகண்ட் டே ஆஃப்டர்நூன் ஃபாஸ்டிங் ப்ரேயர், தேர்ட் டே ஆஃப்டர்நூன் ஃபாஸ்டிங் ப்ரேயர், 2 நாள்லையுமே எல்லாரையுமே நாங்க ஒரு 6:30 எழுப்பிட்டோம். அவங்க சில லேட்டா தூங்கினாங்க, அதனால 6:30 எழுப்பிட்டோம். ஆண்டவர் உதவி செஞ்சாங்க பாரத்தோடி. அவரு நினைச்சாரு பிரசங்கம் எல்லாம் 1 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பிரசங்கமும் 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் புரிய வைக்கணும்ல. நான் சொன்னேன், நான் ஏதோ உழம்புறதுக்காக இங்க வரல, சும்மா சொல்லிட்டு பிரசங்கம் பண்றதுக்காக வரல, உங்க எல்லாருக்கும் புரியணும், நீங்க புரிஞ்ச தீர்மானத்தை எடுக்கணும். அநேக ஊழியக்காரங்க கண்ணீர் சிந்தினாங்க, ஆண்டவர் பேசினாங்க. சரிங்களா? பாரத்தோடி போகும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் என்ன செய்வாங்க. கர்த்தர் பெரியவர். அப்ப கண்ணீரோடு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பாரு. எத்தனை பாயிண்ட் முடிச்சு? 6. 7வது பாயிண்ட் பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரத்துல
12ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி வசனம், நான் இப்ப படிக்கும் போதாங்க அந்த ஒரு வசனம் எனக்கு பேசிச்சு பாருங்க. அந்த வசனம் பாருங்க, 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும், எந்த காரியம் அந்த வசனம் இருக்கு, ஒரு அழகா சொல்லுது பாருங்க. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அப்படின்னு இருக்கலாமா? எவ்ரி சீக்ரெட், அது குட்டா இருந்தா கூட, தட் இஸ் வாட் எம்பசைஸ். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம குட்டு செய்யறோம்ல, ஆனா அந்த சீக்ரெட்டா செய்யறோம்ல, அந்த சீக்ரெட்டையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? நியாயத்திலே கொண்டு வருவோம். எக்லிசியாசிஸ் சாப்டர் 12 verse 14 verse 14. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க பாருங்கம்மா, நம்ம செய்யக்கூடிய சில நல்ல காரியம் மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா சீக்கிரட்டா செய்யறோம்ல, அது ரகசியமா செய்யறோம்ல, அந்த காரியம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வசனம் சொல்லுது, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும். திடீர்னு நம்ம போன் பேல யாருக்காவது ஒரு 100 ரூபாய் அனுப்பியிருப்போம், போன் பேல ஒரு 500 ரூபாய் அனுப்பியிருப்போம், ஒரு 1000 ரூபாய் ஊழியத்துக்கு நம்ம அனுப்பியிருப்போம். சரிங்களா? அது யாருக்குமே தெரியாது. அப்படிதானம்மா? யாருக்குமே தெரியாது. இல்ல நம்ம சீக்கிரட்டா யாருக்காவது கால் பண்ணி ஜெபம் பண்ணிருப்போம், ரகசியமா கால் பண்ணி யாருக்காவது ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்போம், போன்ல யாருக்காவது நம்ம பேசியிருப்போம், அது யாருக்குமே தெரியாது. புல்பீட்ல பேசினா எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நான் என்ன செய்வேன்? நியாயத்துல நான் கொண்டு வருவேன். காட் நோட்ஸ் டவுன். ஆண்டவர் என்ன செய்யாரு? காட் நோட்ஸ் டவுன். பாருங்களேன், மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் போலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6 1 2 3 படிக்கலாம். மத்தேயு 6 1 2 3. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நம்ம மனசெல்லாம் எதுக்கு துடிக்குமா? முக்கியமா நம்ம மனசெல்லாம் பப்ளிசிட்டிக்காக தான் துடிக்கும். அப்படிதானே? எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் நம்மளை பாராட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட நீ பாராட்டு வாங்கினேன்னா என்கிட்ட பலன் கிடையாதுப்பா. நோ ரிவார்ட் ஃப்ரம் மை சைடு. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. ட்ரம்பட் ஊதிராத. எல்லார்ட்டையும் போயிட்டு நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் இப்படி செஞ்சிருக்கிறேன் என்ன செய்யாத. தாரை ஊதியாத, ட்ரம்பட்டை ஊதுவாத. இன்னைக்கு மைக்கில் போயிட்டு நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் இப்படி செஞ்சிருக்கிறேன். ஆனா அநேக சமயத்துல சொல்லது உண்டு, தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதுங்க. ஆண்டோட்ட போய் ஜோம் பண்ணுங்க நமக்காக. அப்படித்தானே? தாரை ஊதியாத, நீ போய் ட்ரம்பட்டை ஊதிட்டு இருக்காத. எல்லாரும் எதுக்கு? மனுஷரால் புகழப்படுவதற்கு. அந்த வசனம் பாருங்க, ஆலயங்களிலும் வீதிகளிலும். எங்கெல்லாம்? ஆலயத்துல வீதியில போய். அவர் சொல்றாரு, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா யார்கிட்ட பலனை வாங்க முடியாது? தேவனிடத்துல பலனை வாங்க முடியாது. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கிடவது. பாருங்க verse 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எவ்வளவு ஸ்வீட்டானவர் காட் நம்ம காடு. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம காட் நமக்கு ரிவார்டே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. he rewards us. நம்ம காட் எப்படிப்பட்டவர்? ரிவார்டை கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? வெளியரங்கமாய் பலனளிப்பார். 5வது வசனம் பாருங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணப்படும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதியின் சந்தில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வாரா? பலன் அளிப்பார். அப்ப நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணா உனக்கு எங்க கிடைக்கும்? வெளியரங்கமா பலன் கிடைக்கும். சரிங்களா? உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியா இருக்க கிடக்குது. சரிங்களா? நீ உபவாசம் பண்ணும் போதும் ஆண்டவர் நோட் பண்ணிக்குவார். நீ ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர் நீ அந்தரங்கத்துல ஜெபம் பண்றியா? ஹி நோட்ஸ் டவுன். நம்ம ஜெபம் பண்றது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு தெரியுங்க. he notes down. சரிங்களா? அப்ப சீக்ரெட் திங்ஸ், எவ்ரி சீக்ரெட் குட் திங் God notes down. நம்ம வருத்தப்படவே தேவையில்லை, சந்தோஷமா செய்யலாம். என் பிதா பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம படிச்சோம்ல ஆரம்பத்திலேயே, அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்ய நல்ல காரியம் நம்ம அண்ணனுங்களுக்கு தெரியாது,
நம்ம தம்பிகளுக்கு தெரியாது, நம்ம அக்காங்களுக்கு தெரியாது, தங்கச்சிங்களுக்கு தெரியாது. அவங்களாம் நம்மளை மோசமா தான் பேசுவாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? He notes down. He notes down every secret things. ஆண்டவர் என்ன செய்றாங்க? நோட் பண்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 8. பாயிண்ட் நம்பர் 8 நம்ம பார்த்துடலாமா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இங்க ஒரு கூட்டம் ஜெபம் பண்றாங்க பாருங்களேன். எசேக்கியேல் 9:4 வசனம். கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேமின் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புளி நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் நெற்றியிலே அடையாளம் போடு என்றார். அடையாளம் போட்டு என்றார். இங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் என்ன செய்றாங்க? பெருமூச்சு விட்டு அழுது அவங்க ஜெபம் பண்றாங்க. சரிங்களா? எதுக்கு ஜெபம் பண்றாங்க? பெருமூச்சு விட்டு எதுக்கு அழுகுறாங்க? தேவனுடைய ஆலயத்துல அங்க என்ன காணப்படுது? அந்த நகரத்துல என்ன காணப்படுது? சகல அருவருப்பு அங்க என்ன காணப்படுதுமா? அருவருப்பு அங்க என்ன செய்யப்படுது? அங்க காணப்படுது. சரிங்களா? இந்த அருவருப்பை காணப்படும் போது ஆண்டவர் சொல்றாங்க, அங்க ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன செய்றாங்க? அவங்க என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. பெருமூச்சு விட்டு அழுது அவங்க என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. பாருங்களேன், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் போங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிக்கலாம். என்ன அருவருப்புன்னு பாருங்க. 13ஆம் வசனம். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயோ? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுவை கர்த்தருடைய ஆலயத்துக்கும், பாருங்கம்மா, தங்கள் முதுவை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்புணர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இது எங்க நடக்குது? இந்த அருவருப்பு கர்த்தருடைய ஆலயத்துல இவங்க எதை நமஸ்கரிக்கிறாங்க? சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க. இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அருவருப்புன்னு சொல்றாரு. சரிங்களா? எதுமா அருவருப்பு? இந்த கடைசி காலத்துல எது அருவருப்பு? தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய அந்த 7வது நாளாகிய ஓய்வு நாளை விட்டுட்டு சண்டே, அது என்ன நாளு? சூரியன். அது ஏன் அந்த சண்டே என்ற பேர் வந்துச்சு? அது சன் காட். அது யார் அந்த பேர் வச்சது? ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பேரை வச்சாங்க. சண்டே எதுக்கு வச்சாங்க? ஏன்னா அவங்க எதை தொழுது கொண்டு வந்தாங்க? சூரியனை தொழுது கொண்டு வந்ததுனால அந்த முதல் நாளைக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க? சண்டே அப்படின்னு, ஞாயிறு என்று சொல்லி அவங்க பேரை வைத்து கொண்டாங்க. அந்த நாள்ல என்ன செய்றாங்க? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்றாங்க? நமஸ்கரிக்கிறாங்க. தேவனை என்ன செய்றாங்க? தொழுகை செய்யறாங்க. இது அருவருப்பு அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. ஆனா தேவஜனம் என்ன செய்யும்? அது எங்க நடக்குதா இந்த அருவருப்பு? கர்த்தருடைய ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்லி என்ன செய்றாங்க? ஆசரிக்கிறாங்க. ஆனா தேவஜனம் அவங்களுக்காக என்ன செய்வாங்க? தேவஜனம் பெருமூச்சுட்டு எழுது அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படக்கூடிய அருவருப்புகளுக்காக, கர்த்தருடைய ஆலயத்துல பாவம் இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்துல துன்மார்க்கமான செயல்கள் இருக்குது. இதை பார்க்கும்போது என்ன செய்வாங்க? தேவஜனம் அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம ஆலயத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம ஆலயத்துல ஊழியக்காரங்க சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லை, நம்ம ஆலயத்துல சில பாவங்கள்லாம் இருக்குது, துன்மார்க்கமான காரியம் நடக்குது, சண்டை போடுறாங்க, பெருமை இருக்குது. இந்த அருவருப்புகளுக்காக ஜெபம் பண்றோமா? இல்ல வெறும் குற்றத்தை மாத்திரம் சொல்றோமா? சொல்லிட்டு சபைக்கு வராம இருக்கிறோமா? சரிங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? யாருடைய நெற்றியில அடையாளம் போடுன்னு சொல்றாரு ஆண்டவரு? கர்த்தருடைய ஆலயத்துல அருவருப்பு இருக்குது. ஒருத்தங்க பாவம் செய்யறாங்க, அந்த பாவம் செய்யக்கூடிய மக்களுக்காக அவங்க என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. அபாமினேஷன்ஸ் இருக்குது, ஜெபிக்கிறாங்க. அவங்கள ஆண்டவரு
போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு சொல்றாரு. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? எட்டாவது பாயிண்ட். எட்டாவது பாயிண்ட். சரிங்களா? மத்தேயு லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61வது வசனம் பாருங்க. இங்க ஆண்டவர் எதை நோட் பண்றாரு பாருங்க. லூக்கா 22 61வது வசனத்தை பாருங்க. இங்க பேதுருவை குறித்து சொல்லுது. 61வது வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடம் சொன்ன வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். சரிங்களா? எதை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு? எதை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு? பேதுரு வந்து தவறு செஞ்சுட்டாரு. தவறு செஞ்ச உடனே யார் நோக்கி பார்க்கிறா? ஆண்டவர் என்ன செய்றாரு? நோக்கி பார்க்கறாங்க. இப்ப அந்த நோக்கி பார்த்ததுனால என்ன நடந்துச்சு? பேதுரு போய் மனம் கசந்து அவர் என்ன செய்றாரு? அழுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனம் பாருங்க. மேத்யூ சாப்டர் 26 verse 75. மேத்யூ சாப்டர் 26 verse 75 பாருங்க. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அவன் என்ன செய்தான்? அழுதான். அப்ப எதை ஆண்டவர் நோட் பண்ணுவாரு? எதை ஆண்டவர் நோட் பண்ணுவாரு? நம்ம மனம் கசந்து அழுகுறோம்ல, மனம் கசந்து நம்ம அழுகுறோம்ல, நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கில்ட்டி ஆகி மனம் கசந்து அழுகுறோம்ல, அந்த அழுகையை ஆண்டவர் என்ன செய்றாங்க? நோக்கி பாக்குறாங்க. சரிங்களா? நம்ம தப்பு செஞ்ச உடனே நம்ம ஆண்டவர் நம்மளை விடக்கூடிய தேவன் அல்ல, நம்மளை நோக்கி பார்க்கக்கூடிய தேவன். இது எத்தனாவது பாயிண்ட்மா? 9வது பாயிண்ட். இன்னொரு பாருங்க, இன்னொரு கண்ணீர் ஒண்ணு இருக்கு பாருங்க. எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் நீங்க பாருங்களேன். எஸ்ரா 3:12 பாருங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும், எஸ்ரா 3:12, பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சத்தமா சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கிந்தரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறிய கூடா இருந்தது. இங்க எதுக்கு அழுகுறாங்க? ஆனந்த கண்ணீர். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? எழுதி வைப்பாங்க. சரிங்களா? இந்த ஆலயத்தினுடைய அந்த அஸ்திபாரம் போடப்பட்ட உடனே, ஏன்னா இந்த ஆலயம் சுட்டரிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த ஆலயம் எல்லாமே நேபுகாத்நேச்சர் சுட்டரிச்சிட்டாரு. இப்ப இந்த ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடப்பட்ட உடனே இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க, மகிழ்ச்சியாய் ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுவும் என்ன செய்யப்படும்? இதுவும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? குறித்து வைப்பாங்க. நம்ம பாவத்துக்காக வரக்கூடிய கண்ணீர் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆனந்த கண்ணீரையும் ஊழியத்துல நம்ம சில பலன்களை பார்க்கும்போது, ரிவார்டை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஆனந்த கண்ணீரை நம்ம கண்ணீர்ல வரும், அப்படிதானே? அதையும் காட் என்ன செய்வாங்க? நோட் பண்ணுவாங்க. அதையும் காட் என்ன செய்வாங்க? நோட் பண்ணுவாங்க. 9வது பாயிண்ட், காட் எதை நோட் பண்றாங்க? பாவத்தினால மனம் கசந்து அழுகுறோம்ல, அதை காட் என்ன செய்றாங்க? நோட் பண்றாங்க. ஆனந்த கண்ணீரையும் காட் என்ன செய்றாங்க? நோட் பண்றாங்க. சரிங்களா? கடைசி பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 10. பாயிண்ட் நம்பர் 10, மனிதனால் கவனிக்கப்படாத நற்செயல்கள். Good deeds that was unnoticed by men. Good deeds that was unnoticed by men. பிரசங்கி புஸ்தகம் போலாம். பிரசங்கி புஸ்தகம் பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 14 16. பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14 16. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. இங்க பாருங்களேன், நல்லா அழகா இருக்கு. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. எல்லாரும் எடுத்தீங்களா? எக்லீசியாசிஸ் சாப்டர் 9. எக்லீசியாசிஸ் சாப்டர் 9 verses from 14 to 16. 14 16. இங்க ஒரு கதை இருக்கு பாருங்க. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். என்ன இருக்குது? ஒரு பட்டணம் இருக்குது, கொஞ்சம் மனிதர் இருக்கிறாங்க, அதற்கு விரோதமா பெரிய ராஜாக்கள் வந்து அதை வளைந்து கொள்றாங்க. வளைந்து கொண்டு பெரிய கொத்தளங்களை கட்டிடுறாங்க. சரிங்களா? ஆனா 15 பாருங்க. அதுல ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை
விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பெரிய ராஜா ஒரு சிறு பட்டணத்தை கொஞ்சம் மனிதர்கள் தான் இருந்தாங்க, அவங்களை வளைந்து கொண்டு என்ன செஞ்சுட்டான்? பெரிய கொத்தனங்களை கட்டிட்டான். ஆனா ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டான்? தன் புத்தி கூர்மையினால, ஞானத்தினால அந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டான்? விடுவிச்சிட்டான். ஆனா யாரும் என்ன செய்யல? அந்த ஏழை மனிதரை ஒருவரும் நினைக்கல, ஒருவருமே நினைக்கல. ஆனா ஆண்டவர் விட்டுருவாரா? ஆண்டவர் அங்க வசனம் 16 பாருங்க. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கணும் ஞானமே உத்தமம் என்றேன். சரிங்களா? இப்ப இந்த வசனம் பாருங்களேன். அப்ப ஏழையினுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டுருச்சு, அவன் வார்த்தை கேட்கப்படல. ஆனா ஆண்டவர் விட்டுருவாரம்மா? லூக்கா புஸ்தகம் போங்க, இங்க ஒரு ஏழை விதவை இருக்கிறாங்க பாருங்க. இங்க ஒரு ஏழை விதவை எத்தனை காசு போட்டாங்க? 2 காசு. ஆனா அது யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அங்க பாருங்க, லூக்கா 21ல 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4வது வசனம் வரைக்கும், 1ல இருந்து 4வது வசனம். அவர் கண்ணேறி பட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதுல 2 காசை போடுகிறதையும் கண்டார். இந்த பாத்தீங்களா, எதை பார்க்கிறார் ஆண்டவர்? 2 காசு கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களாமா? காட் வாட்சஸ். பாத்தீங்களா? அந்த 2 காசு போட்ட விதவை. ஆனா யார் பார்க்கல? இதை யார் பார்க்கல? மத்தவங்க எல்லாம் பார்க்கல, ஆனா ஆண்டவர் பார்த்த. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நற்செயல்களை மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷன் பார்க்க மாட்டான், அதை அசட்டை பண்றான். நல்லா பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஞானத்தனை மனசு அசட்டை பண்றான். ஆனா காட் நோட்டீசஸ். காட் அத ஞாபக புஸ்தகத்துல அவன் என்ன செய்வார்? அதை எழுதி வச்சிருப்பார், எழுதி வச்சிருப்பார். அது இட் வில் நாட் பி பாஸ்ட் அன்னோட்டிஸ்ட். அது அப்படியே அவனுடைய பார்வையில இருந்து அது அப்படியே போகாதுங்க. எங்க இருந்தாலும் நல்ல செயல்கள், சரிங்களா, மனிதனால் கவனிக்கப்படாத நற்செயல்கள் எல்லாமே ஞாபக புஸ்தகத்துல ஆர்டர் என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஆர்டர் எப்படிப்பட்டவருங்க? இப்ப உங்களுக்கு புரியுதா? நம்ம ஆரம்பத்துல படிச்சோம்ல, அவருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கக்கூடிய மேல அவர் கண்கள் லாவி கொண்டிருக்குது, பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம யாரை குறித்து பேசுறோம், யாரை குறித்து தியானிக்கிறோம்? அந்த வசனம் தியானிக்கிறோம் என்பது எது? ஹார்ட். அப்படித்தானமா? மெடிடேட் என்பது மைண்டை குறித்து பேசுது. அப்ப நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நல்ல காரியம் வச்சிருக்கிறோம், எந்த நல்ல காரியத்தை நம்ம தியானிக்கிறோம், அதான படிச்சோம் மல்கியா 3:16. நம்ம சிந்தனை எதை வச்சிருக்கிறோம், மெடிடேட் பண்றோம், எல்லாத்தையும் காட் நோட்ஸ். கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாமா? ஆகையால நம்ம என்ன செய்யலாம்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. மேலும் 9வது வசனம் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். உங்களுக்கு புரியுதா? நம்பிக்கை கொடுக்குதா நமக்கு? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், கலேசியன் சாப்டர் 6 verse 9 என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதுல நீங்க என்ன செஞ்சிடாதுங்க? சோர்ந்து போகாதிருங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். சரிங்களா? நம்ம சோர்ந்து போகவே தேவையில்லைங்க. அங்க ஒருத்தர் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? எழுதி வச்சுட்டே இருக்கிறார். நம்ம பரலோகத்துல போய் கேட்போம், ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சனா? நமக்கு சில நேரம் தெரியவே தெரியாது. அந்த வலது பக்கத்துல இருந்தாங்கல்ல, அவங்க கேட்கிறாங்கல்ல, என்ன கேட்கிறாங்க? எப்போ ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க தாகமா இருந்தீங்க? எப்போ நீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? அப்படின்னா அவங்க செல்ஃப்லெஸ்ஸா, சுயநலம் இல்லாம அன்போடு செஞ்சிருக்கிறாங்க. அப்படிதானமா? அவங்க நோட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நோட் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைங்க நோட் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் அங்க நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறா. பரலோகம் அங்க ரெக்கார்டு வச்சிருக்குது. இங்க நம்ம நோட் பண்ணதெல்லாம் காணாம போயிடும், நோட்டு புஸ்தகம் எல்லாம் காணாம போயிடும். அங்க காட் நோட் பண்ணி வச்சிருக்கிறார். சரிங்களா? நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் சோர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எவ்வளவு ஹோப் கொடுக்குதா இல்லையா? நியாய தீர்ப்புல ஹோப் இருக்குதா இல்லையா? ஆண்டவர் எல்லாத்தையும் விட மாட்டார். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நம்ம பாவத்தை மாத்திரம் தான் எழுதி வைப்பார்.
இது எல்லாமே அவருக்காக இல்லைங்க, நமக்காக, நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக. எப்படியெல்லாம் காட் நம்மளை வாட்ச் பண்றாரு பாருங்க. எப்படியெல்லாம் காட் நம்மளை வாட்ச் பண்ண, நம்ம நடக்கும் போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் நம்மளை கவனிக்கக்கூடிய தேவனா அவர் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம சந்தோஷமா முன்னாடி போகலாம். சந்தோஷமா நன்மையை செய்யலாம். சந்தோஷமா நம்ம செய்யக்கூடிய நன்மையில தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கலாம். மனுஷன் கவனிக்காட்டாலும் பரவாயில்லைங்க, அங்க நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. சந்தோஷமாக போகலாம், சந்தோஷமாக கடந்து போகலாம். கர்த்தர் விடமாட்டார். கர்த்தர் நம்மளை நினைச்ச மாட்டாரு, விடமாட்டார். அதான் சொல்றாரு, அவர் நம்மை நம்ம செய்யக்கூடிய செயல்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. அவர் யாரு? நீதி உள்ளவர். ஒரு அன்பான தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க. பாசமான ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா கூட மறந்து போயிருவாங்க நம்ம செய்வோட நல்ல காரியம். சரிங்களா? நம்மள பிளாக் மார்க் போட்டுருவாங்க, இவன் கெட்ட பையன். ஆனா ஆண்டவர் தெரியுங்க, நம்ம மனசுல என்ன ஓடுது, என்ன நல்ல காரியம் செய்யறோம் என்பது எல்லாருக்கும் ஆண்டவருக்கு தெரியும். he notes down. அவ்வளவு பாசமுள்ள தகப்பன் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்ம நேசிப்போம். அவர் அன்பை பாருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாரு. எவ்வளவு அன்பானவர் நமக்காக இருக்கிறாரு. அவரை நேசிப்பதற்கு நம்ம ஆண்டவருடைய பலனை கேட்போம். தொடர்ந்து நம்ம செய்து வருகிற நன்மையை தளராமல் செய்வோம். நம்மை ஆசீர்வதிப்போம். ஆமென்.